ஓய்ந்து போகாத நம்பிக்கை. பிரைஸ் லார்ட். இயேசு முடக்குவாதமுற்றவரை சுமந்து கொண்டு வந்தவர்களின் நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் என்று நாம் மார்க் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தையில் பார்க்கிறோம். கப்பர்நகூமில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அலைமோதும் கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தது. அப்பொழுது திமிர்வாதக்காரரை சுமந்து வந்த 4 பேர் இயேசுவிடம் அவரை கொண்டு போக முடியாமல் மேலே கூரையை பிரித்து அந்த கூரை வழியாக அவர் படுக்கையை அறையினுள் இறக்கிய பொழுதுதான் இயேசு இவ்வாறு கூறியதை பார்க்கிறோம். இயேசு திமிர்வாதக்காரரிடம், உனது விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று சொல்லவில்லை. மாறாக அவரை சுமந்து கொண்டு வந்தவர்களின் நம்பிக்கையை பார்த்து திமிர்வாதக்காரரை சுகமாக்கியதையும் அவர் பாவத்தை மன்னித்ததையும் பார்க்கிறோம். இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் அருமையான பாடத்தை நமக்கு கற்றுத்தருவதை என்னால் உணர முடிந்தது. ஆம், இந்த திமிர்வாதக்காரரால் தானாக எதையும் செய்ய முடியவில்லை. மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவரை தூக்கி கொண்டு வந்தவர்கள் அவரது உறவினர்களாகவோ அல்லது அவரது நண்பர்களாகவோ தான் இருந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு முன்பாக பெரும் கூட்டம் இருந்தது. கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஆனால் அவர்கள் திரும்பி போகவில்லை, மனம் தளரவில்லை. வழி காணப்படவில்லை என்றாலும் வழியை உண்டாக்கக்கூடிய நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை இயேசுவிடம் கொண்டு போக வேண்டும்? ஏனென்றால் இயேசுவினால் நிச்சயம் அவரை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்ததால்தான். மனதில் இருந்த நம்பிக்கையை செயலில் காட்டினார்கள், வெற்றி பெற்றார்கள். அதே போல் அன்பானவர்களை, நம் உறவினர்கள், அதாவது நம் கணவரோ மகனோ சகோதரனோ சகோதரியோ தானாகவே தன்னை விடுவித்து கொள்ள முடியாத பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கலாம். எவ்வளவோ மனித முயற்சிகள் நீங்கள் எடுத்து அவற்றில் தோற்று போயிருக்கலாம். அந்த நபரால் மிகவும் வேதனைக்குள்ளாகி இருக்கலாம். உடலால் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்வில் அவர் இறந்த நிலையில் காணப்படலாம். ரோமர் 6:23. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எவ்வளவோ முயற்சி எடுத்தாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று மட்டும் சொல்லி விட்டு விலகி விடக்கூடாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் ஆண்டவர் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த 4 பேரும் கஷ்டப்பட்டு மேல் கூரையில் ஏறி திறப்பை உண்டாக்கினார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய காரியம்! அது அவர்களது வீடும் இல்லை. கட்டிலையே தூக்கி கொண்டு செல்வது என்பது எவ்வளவு கஷ்டமான காரியம்! ஆனால் அவர்கள் பாடுபட்டார்கள், சுகம் கிடைப்பது வரையிலும். அதே போல் நாமும் நம் சொந்தங்கள் பாவ பழக்கங்களிலிருந்து விடுபடும் வரை ஓயக்கூடாது. ஏனென்றால் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருப்பது ஒரு தீய ஆவி, பிசாசு. இயேசுவையே சோதித்த அவன் சாதாரணமானவன் என்று நினைத்து விடக்கூடாது. வல்லமை வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன், ஆவி வடிவில் இருப்பவன். அதனால் மனித முயற்சிகள் நிச்சயம் உதவி செய்யாது. அதனால் நாம் பரிசுத்த ஆவியின் துணையுடன் ஆவியில்தான் அவனோடு சண்டை போட வேண்டும். மத்தேயு 17:21 சொல்லியுள்ளபடி இந்த 4 போல குடும்பமாக உபவாசம் இருந்து போராடி ஜெபித்தோம் என்றால் நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் நிலைமை மோசமாகலாம். அது பிசாசு நமது ஜெபத்தை தடுப்பதற்காக கையாளும் யுக்தி என்பதை நாம் மறக்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்ட நீங்கள் அந்த நபரை பார்க்கும் பொழுது அவருக்குள் இருக்கும் நம் எதிரியை பார்த்துதான் மனதில் பேச வேண்டும். இறை வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றவை. எபிரேயர் 4:12. தேவையில்லாத காரியங்களை வெட்டக்கூடியவை. அதனால் எவ்வளவு இறை வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அவ்வளவு இறை வார்த்தைகளை பிசாசிடம் பேசினால் எவ்வாறு இந்த 4 நபர்களும் திமிர்வாதக்காரருக்கு சுகம் கிடைக்க வழி செய்தார்களோ அதே போல் நாமும் நம் உறவுகளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க நிச்சயம் உதவ முடியும். அதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பு தெய்வமே, பாவ பழக்கத்தினால் ஆவிக்குரிய வாழ்வில் இறந்து போயிருக்கும் என் உறவை பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். லாசருவே, வெளியே வா என்று கட்டளை கொடுத்த மார்த்தாளின் அழுகையை கண்டும் உமது நாமம் மகிமைப்படும்படியாகவும் உயிர் கொடுத்தீரே, அதே போல் என் அழுகையின் ஜெபத்தை கண்டு என் உறவிற்கு உயிர் கொடுப்பீராக. அவரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிசாசே, உன் கரத்தை எடு என்று இயேசுவின் நாமத்தினால் அவரால் மீட்கப்பட்ட நான் கட்டளை கொடுக்கின்றேன். வெகு விரைவில் என் உறவுகள் விடுதலை பெற்று ஆண்டவரே பிள்ளைகளாக மாறப்போவதை என் கண்கள் காணப்போவதற்காக இப்பொழுதே நான் நன்றி கூறுகின்றேன். ஆமேன்.